சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஹெச் ராஜாவையும், மானாமதுரை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாகராஜனையும் ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். ஒரு மாசத்துல ஆரம்பிச்சாரு. ராமநாதத்துல மதுரையில எல்லாம் தரம் உயர்த்ததுக்கு நிதி திமுக என்ன செஞ்சாங்கன்னா சேது சமத்துவ திட்டம் ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க. அம்மா சொன்னாங்க, ஐயா அந்த சேது திட்டம் உருப்படாத திட்டம், ஏன்னா நீங்க கடலுக்குள்ள கால்வாய் எடுத்து கப்பல் வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்கீங்க. அந்த பகுதியில் இருக்கின்ற இயற்கை சூழல் கடலுக்கு மணல் நகருகின்ற தன்மையுடையது. இயற்கை ஆராய்ச்சியாளர் அறிக்கை தந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்க என்னதே பள்ளம் எடுத்தாலும் கடலுக்குள்ள கால்வாய மணல் நகருகிற தன்மை இருப்பதனால் அந்த கால்வாய் மறுபடியும் மணலால் மூடப்பட்டுவிடும், எந்த கப்பலும் போக முடியாது. மாண்புமிகு அம்மா சொன்னாங்க. இவங்க வீம்புக்கு வந்து திட்டம் போட்டு இங்க அடிக்கல் அடி விட்டு போனாங்க. 40,000 ரூபாய் கொண்டு போய் கடலுக்குள்ள போட்டோம்னு சொல்றாங்க. கடலுக்குள்ள போட்டாங்களோ இல்லாட்டி யார் வீட்டுல கொண்டு போட்டாங்களோ தெரியாது, அது பாலா போச்சு. இதுதான் மத்திய அரசு செய்த, திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி செய்த சரி. ஆகவே பெரியவர்களை, பேரன் கொண்ட தாய்மார்களை, நடைபெற இருக்கின்ற தேர்தல் யார் ஆண்ட பொழுது மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள், யார் ஆண்ட பொழுது தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைகளை கட்டி காப்பாற்றுகின்ற அரசாக இருந்தார்கள், இவைகள்லாம் பார்த்து நீதிபதிகளாக இருந்து நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நல்ல தேர்தல் தான் இந்த தேர்தல். ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளை அருமை அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் திரு அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் ஏற்கனவே இந்த 2001 நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக சிவகங்கை மாவட்டத்தில் சிறப்பா பணியாற்றி இருக்காரு. சட்டமன்றத்தில் அவர் பேசுறதில் நாங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்போம். அத்தனையும் வலுவான கருத்துக்கள். இந்த பகுதி வளம் பெறுவதற்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் நல்ல பல கருத்துக்களை பேசி ஆற்றல் படைத்தவர், திறமையானவர். நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்கின்ற நல்ல பண்பாளர். ஆகவே இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக அருமை அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற சின்னம் தாமரை. தாமரை, இந்த தாமரை சின்னத்தில் நீங்கள் முத்திரையிட்டு அவரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழகத்தில் 39 தொகுதி இருக்கு. இந்த 39 தொகுதிகளிலும் ஹெச் ராஜா அவர்கள் தான் அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றார். இந்த வரலாற்று பெருமையை நீங்கள் உருவாக்கி தரும்படியும், அதே போல நம்முடைய மானாமதுரை தொகுதி, இந்த சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை பற்றி தேவைதானா தம்பிலாம் அண்ணன்களை நீங்களே சொல்லுங்க. எதுக்கு நம்மகிட்ட மாண்புமிகு அம்மா அவர்கள் இவர்கள் சட்டமன்ற உருவாக என்ன பாடுபட்டாங்க? கட்சிக்கு துரோகம், கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு போனவர்கள் தலைவர் காலத்துல அப்படியே லிஸ்ட் எடுத்துருவாங்க. அம்மா காலத்து வரைக்கும் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்தவர்கள் இதுவரைக்கும் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கிறதா? தனி கட்சி நடத்தியவர்கள், ஜாதி கட்சி நடத்தியவர்கள், இவரெல்லாம் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்கா? சுயநலம், சுயநலம். தான் நல்லா இருக்க வேண்டும், தமிழ்நாட்டை பற்றி கவலை இல்லை, தன்னை வளர்த்து விட்ட இயக்கத்தை பற்றி கவலை இல்லை அவர்களுக்கு. எல்லாம் போனா போயிட்டு போறாங்க. இதெல்லாம் இந்த கலைகள்லாம் பிடிங்கி வெளியே தள்ளுறது மாதிரி. இப்ப நல்ல பயிர்கள் மட்டும் இருக்கு, கலை இல்லாத பயிர்களை நாம இருக்கிறோம். செழித்து வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது விஷயமாக சட்டமன்ற இடைத்தேர்தலில் நம்முடைய அருமை சகோதரர் திரு எஸ் நாகராஜன் அவர்கள் நல்ல மனிதர். பாருங்க, அப்புறாணி பார்க்கும்போது தெரியுது நல்ல உள்ளத்துக்கு வெள்ளை உள்ளம் படைத்த நல்ல நண்பர் அவர். ஆகவே அவருக்கு திரு எஸ் நாகராஜன் இந்த மானாமரத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டை நீங்கள் பல தேர்தலில் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். ஆகவே பெரியவர்களை, தாய்மார்களை, வாக்காளர் பெருமக்களை, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற அருமை சகோதரர் நம்முடைய நாகராஜன் அவர்களை 18 இடத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது. 18 இடங்களிலும் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி என்ற வரலாற்று